பல்வேறு கட்சிகளிலிருந்து இங்க வந்திருக்கோம். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்கள் பல்வேறு கட்சியிலிருந்து வந்து இங்க சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப 2 நாள் முன்னாடி கூட சொன்னேன், பொதுவா வந்து ஒரு கட்சி என்பது அதிகார தேடலுக்கான ஒரு இடமா இருக்கும். உள்கட்சி சண்டைகள் அதிகமா இருக்கும். தலைவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு போட்டி பொறாமையோட இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் இந்த கட்சியை உருவாக்கியது முதல்ல இது ஒரு குடும்பமா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்குனாரு. அந்த குடும்பத்துல இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து, சொன்ன மாதிரி கூட அண்ணா எப்பயுமே சொல்லுவார், இந்த தலைவர்கள்லாம் வந்து பிரச்சாரம்னா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் கூட சொன்னாரு, வரக்கூடிய தேர்தல் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஏதோ ஓட்டு போறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு திருவிழால ஒரு கடவுளை பார்க்கும் பொழுது குடும்பம் குடும்பமா எப்படி சந்தோஷமா போவாங்களோ அது மாதிரி ஓட்டு போறதுக்கு தமிழக மக்கள் ஒரு திருவிழா குடும்பம் குடும்பமா எப்படி திருச்செந்தூர் முருகன் கோயில் போறாங்களோ, எப்படி வேளாங்கண்ணி போறாங்களோ, எப்படி வந்து நாகூர் போறாங்களோ, அந்த மாதிரி குடும்பம் குடும்பமா வாக்குச்சாவடியை நோக்கி ஓட்டு போறதுக்கு மக்கள் செல்றதுக்கு தயாராயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு. திருப்பியும் சொல்ல மாதிரி தான். இப்ப நாங்க எஸ்ஐஆர் பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்க பல்வேறு கட்சியிலிருந்து வந்திருப்பீங்க, தேர்தல் அரசியல வேலை செஞ்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு பூத்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த வீட்டுல திமுக காரங்க இருப்பாங்க, இந்த வீட்டுல அதிமுக இருப்பாங்க, நீங்க வந்து பேசும்போதே சொல்லுவீங்க, இல்லப்பா அந்த வீடு திமுகப்பா, காலங்காலமா 50 வருஷமா 60 வருஷமா திமுக இருக்கிறாங்க, இந்த வீடு அதிமுகப்பா, காலங்காலமா இருக்கிறாங்க, இல்ல இல்ல அந்த வீடு வந்து பிஜேபி, இல்ல இந்த வீடு பிஎம்கே, இல்ல இந்த வீடு விசிகே அப்படின்னு பிரச்சாரத்தை போகும்போது அந்த வீட்டுல போஸ்டர் ஒட்டலாமா, இல்ல அந்த வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்டலாமா, இல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம வந்து ஓட்டு கேட்க போலாமா அப்படின்னு வந்து எல்லா கட்சி முகவர்களும் போவாங்க. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக திருப்பியும் பதிவு பண்றேன், தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு வீடுங்கிறது உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா உறுதியா சொல்றேன், திமுக மாவட்ட செயலர் வீடா இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர் வீடா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் டிவிக்கு தான் ஓட்டு போட முடிவு எடுத்துட்டாங்க. இது தெரியாம திமுக அமைச்சர்கள் எல்லாம் தேடி ஆளு தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா திமுக வந்து உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. அந்த செங்கோட்டையன் திமுக வந்து உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இருக்கவங்க எல்லாருமே நேற்று சேர்ந்த வைத்திலிங்க முதற்கொண்டு எல்லாருமே அதிமுக தான் இருக்காங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், இங்க சேகர் பாபுங்கிறாங்க, அங்க வேலுங்கிறாங்க, இங்க வைத்திலிங்கிறாங்க, அந்த பக்கம் KKSRங்கிறாங்க, அந்த தூத்துக்குடி பக்கம் சொல்லுங்க நீங்களே யாருன்னு அனிதா கிருஷ்ணங்கிறாங்க. அப்ப பாவம் திமுக 50 வருஷமா வேலை பார்த்தவங்க என்ன ஆயிட்டாங்க, வெளியே கிளம்பு. அப்புறம் புதுசா யார் வந்தது, நம்ம 10 ரூபாய் பெயரெல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. 10 ரூபாய் இடி ரைடு வந்தா என்ன பண்ணாரு, அவரு வந்து பெரிய செயல் வீரருங்கிறாங்க.